அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். இன்னைக்கு தேர்தல் களத்துல பாத்தீங்கன்னா திமுகவோட ஒரு பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தேர்தல் களத்துல தேர்தல் களத்தில் திமுக தானே ஒரு முக்கியமான பிளேயர். அவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. அடுத்த ஆட்சியை பிடிக்க போகிறது நாம தாங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. எல்லாத்துக்கு மேலே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்கு. என்ன, ஒரு தொண்டர் பலம் உள்ள ஒரு கட்சி. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி அப்படின்னா அது திமுக தான். அதனால அவர்களை சுற்றி தான் அரசியலே. இப்போ அவர்களை வீழ்த்த போவது யார், அவர்களை வீழ்த்த முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான கேள்வி. வீழ்த்த முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது. அந்த வீழ்த்துபவர் யார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள கேள்வி. இப்போ அது விஜயாக இருக்கும் அப்படிங்கிறது பலருடைய நம்பிக்கையாக இருக்கு. பட் இந்த சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்கு சாதகமா, அதாவது திமுகவுக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலும் போதும் ஒரு வேவ் ஒன்று இருக்கும். என்னன்னா ஒரு எதிர்ப்பு அலை அல்லது ஒரு ஆதரவு அலை, இந்த ரெண்டு இருக்கும். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு அலை தான் இருக்கும். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு எதிர்ப்பு அலை, கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஒரு எதிர்ப்பு அலைன்னு எப்பயுமே ஆளுங்கட்சி மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அதிருப்தி உருவாகி அதுதான் அந்த கட்சியினுடைய வெற்றியை பாதிக்கிற விஷயமா இருக்கும். ஆனால் அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ இந்த முறை திமுக மீது அப்படி ஒரு அதிருப்தி அலை இல்லை. அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதிமுகவும் தாவேகாவும் திமுக மீது தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் அது தேர்தல் பிரச்சாரத்தில் ஆளுங்கட்சி மீது வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா குற்றச்சாட்டை வைக்காமல் நீங்கள் தேர்தலை சந்திக்க முடியாது. இவங்க ஆட்சியில் விலைவாசி ஏறிடுச்சு, இவங்க ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் அதிகமாகிடுச்சு, குற்ற சம்பவங்கள் அதிகமாகிடுச்சு, இது எல்லாமே டெம்ப்ளேட் குற்றச்சாட்டு தான். கான்கிரீட்டாக இது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. கடந்த திமுக ஆட்சியில் மின்வெட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் பல ஊர்கள் மின்சாரம் இல்லாமல் இருளில் மூழ்கி கிடந்தது. அதை மற்ற கட்சிகள்லாம் கையில் எடுத்தாங்க. அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆச்சு. மக்கள் மின்சாரம் இல்லாமல் அவதிப்பட்டாங்க. அப்போ திமுக ஆட்சி போனாதான் நமக்கு மின்சாரம் வரும்னு நினச்சி திமுக ஆட்சிக்கு வேட்டு வச்சாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி ஸ்டாலின் ஆட்சி மீது எந்த அதிருப்தியும் இல்லை. அதே நேரம் திமுகனாலே ஒரு ஊழல்ங்கிற ஒன்று கூடவே இருக்கும். அது இந்த முறையும் இருக்குது. ஆனால் என்னன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செவிவெளி செய்தியாகவும் ஒரு பத்திரிகைகளுடைய எழுதப்படுகிற ஒரு கிசுகிசு செய்தியாகவும் தான் இருக்கே தவிர கான்கிரீட்டாக இதில் இத்தனை கோடி ஊழல், இவர் இத்தனை கோடி ஊழல் பண்ணார், இந்த பணம் பிடிப்பட்டது, அல்லது ஊழலுக்கு லஞ்சம் கொடுத்தவர் பிடிப்பட்டாருங்கிற அந்த மாதிரி ஆதாரபூர்வ தகவல் இல்லை. அது அவங்களுக்கு பெரிய சாதகமாக இருக்குது. இப்போ விஜய் அவரோட சொத்து மதிப்பீடை கணக்கு காமிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பேசும் பொருளா பார்க்கப்பட்டு யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப அண்டர்லைன் பண்ணி காட்டப்படுது சார். ஆனா இப்போ திமுக சைட்ல பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் அவர்களும் பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 கோடி தான் சொத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இன்னும் பலர் என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்தமே 6 கோடி சொத்துனா எப்படி இத்தனை கார், இவ்வளோ பெரிய வீடு, இதெல்லாம் எப்படி வச்சிருக்காங்க, பட் அப்போ ஏன் அவங்க அதை ஏன் கரெக்டா கணக்கு காமிக்கல அப்படின்னு சொல்லிலாம் சொல்றாங்க இல்லையா சார்? அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இந்த வேட்புமனு தாக்கல்ல சொத்து மதிப்பை காட்டணும் அப்படிங்கிற அந்த சட்டம் வந்ததற்கான காரணம், அந்த இது வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவன் ஒரு எம்எல்ஏவா வர்றதுக்கு முன்னே இவங்கிட்ட என்ன சொத்து இருக்கு, அடுத்த 5 வருஷம் கழிச்சு தேர்தல் வரும்போது இவன் இதே மாதிரி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஒரு சொத்து மதிப்பை காட்டுவான். இந்த 5 வருஷத்துல இவனுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு உயர்ந்திருக்கு, எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கான், இவன் நியாயமாக சம்பாரிச்சது எவ்வளவுங்கிறதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக மக்களுக்கு தெரியணும். இவங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் கொண்டு வரப்பட்ட விஷயந்தான் அது. ஆனால் அதை இவங்க மிகப்பெரிய அளவில் எல்லா கட்சிகளும் எல்லா வேட்பாளர்களுமே மிஸ்யூஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் உண்மை. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ முதலமைச்சர் சொல்கிறாரு, எனக்கு சொந்தமாக கார் கிடையாது அப்படின்னு. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ 6 கோடி இந்த மாதிரி தான் காட்டுறாரு அவர். அது உண்மையா அப்படிங்கிறது மக்கள் தான் சொல்லணும். அதுக்கடுத்து கேஎன் நேரு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய அசையா சொத்தே 1,80,00,000 தானா. ஆனால் தகவல் என்ன அப்படின்னா, காவேரி மருத்துவமனையிலே அவர் ஒரு முக்கியமான பங்குதாரர்னு ஒரு தகவல் இருக்குது. அதுக்கப்புறம் அவருடைய சகோதரர் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு கட்டுமான நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு.
அதுலேயும் இவருக்கு பங்கு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. கோவிலுக்கே 50 லட்சம் நிதி கொடுத்துருக்கு. ஆமாம். ஸோ இப்போ அடுத்து KN நேருடைய உண்மையான சொத்து என்ன அப்படின்னா அது கணக்கில் வராது, எங்கேயோ இருக்குது. ஆனால் இவங்க காட்டுறது பார்த்தீங்கன்னா 1 கோடி 2 கோடின்ட்டு. ஆனால் இவர்களுடைய அந்த அவங்க தாக்கல் பண்ணுறதை அஃபிடேவிட்டாக அப்படியே ஏற்றுக்கிறாங்க, எந்த கேள்வியும் இல்லாமல். அதை வந்து யாரும் விமர்சனம் பண்ணுறது இல்லை. ஆனால் விஜய் தன்னுடைய சொத்து மதிப்பை காட்டினதுக்கப்புறம் 1008 கேள்வி. இத்தனைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 60 லட்சம் சொத்து இருக்குது, 65 லட்சம்லாம் சொல்லலை, 604 கோடி இருக்குன்னு காட்டியிருக்காரு. ஆனால் அதை வந்து பயங்கரமாக நோண்டுறாங்க. என்ன காரணம்னா திமுகவுக்கு வந்து இணைய கூலிப்படை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால இவருடைய அஃபிடேவிட் அப்படி எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே விஜயினுடைய அஃபிடேவிட்டை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன ஒரு பெரிய கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து பயங்கரமாக அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பட் அதே நேரம் அவருடைய அஃபிடேவிட்டில் வந்து நிறைய குறைகள் இருக்குது, விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு மனைவி சங்கீதாவுக்கு கடன் கொடுத்தேன், மகனுக்கு கடன் கொடுத்தேன், மகளுக்கு கடன் கொடுத்தேன், அப்பாவுக்கு கடன் கொடுத்தேன், அம்மாவுக்கு கடன் கொடுத்தேன்னு போட்டிருக்காரு. இது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். ஏன்னா மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்குற பணத்தை கடனாக காட்டினது உலகத்திலேயே விஜயாகத்தான் இருக்க முடியும். இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம்தான். அநேகமாக அவருடைய ஆடிட்டர் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சங்கடத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கு, அதில் மாற்றம் இல்லை. அதனால் இந்த வேட்புமனு தாக்கலில் இவர்களுடைய சொத்து மதிப்பை வச்சு நீங்கள் இவங்களை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா நான் முதலில் விமர்சனம் பண்ண வேண்டியது மு.க. ஸ்டாலினை தான். அதுக்கப்புறமா தான் நம்ம விஜயை விமர்சனம் பண்ணணும். அண்ட் வந்து இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு கரூர் தொகுதியிலேருந்து கோவை தொகுதிக்கு வந்து மாற்றிருக்காங்க இல்லையா சார்? திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்கு 2 காரணம் சொல்லப்படுது. ஒரு காரணம் என்ன அப்படின்னா அந்த கரூர் துயர சம்பவம், அதை விபத்தாக பார்ப்பவர்கள் சிலர், அது விபத்து இல்லை, அதுக்கு பின்னால் ஒரு சதி இருக்குது, அந்த சதிக்கு பின்னால் செந்தில் பாலாஜி இருக்கார் என்று நம்புகிறவர்கள் பலர், முக்கியமாக கரூர் தொகுதி மக்கள். அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி அங்கே திமுக சார்பில் போட்டியிட்டால் அவருடைய வெற்றி வாய்ப்பே கேள்விக்குறியாயிடும். வெளிப்படையாக சொல்லணும்னா அவர் தோற்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து திமுகவுக்கு மட்டும் கௌரவ பிரச்சனை இல்லை, செந்தில் பாலாஜிக்கும் ஒரு கௌரவ பிரச்சனை தான். சொந்த ஊர்லேயே தோத்துட்டார் அப்படின்னா நாளைக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர் அந்த கொங்கு பெல்ட்டுங்கிறதே அதிமுக கோட்டையாக தான் இருக்குது. அப்போ செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூரில் கொண்டு போய் நிற்க வைப்பதன் மூலமாக கோயம்புத்தூரையே செந்தில் பாலாஜி கண்ட்ரோல் எடுக்கிறது. அப்புறம் கோயம்புத்தூரில் திமுக ஜெயிக்காது, ஆனால் செந்தில் பாலாஜி ஜெயிப்பார். அப்போ செந்தில் பாலாஜி வெற்றி பெறுவதன் மூலமாக கொங்கு பெல்ட் அதிமுகவுடைய கோட்டைன்னு சொன்னீங்கல்ல, அங்கேயே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் பாருங்க அப்படின்னு அந்த வெற்றி பெருமிதத்தை காட்டுவதற்காக இவரை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அல்லது பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து அண்ணாமலையை நிறுத்துவாங்க, அவரை தோக்க வைக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது கோவையில் பெரும்பாலும் பாஜகவுக்கே சீட்டு ஒதுக்குறாங்க. ஸோ இது ஒரு காரணமாக சொல்லப்படுது. அந்த இடத்துல அவங்களால நின்று ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது அந்த ஆருடத்தை நம்மளால சொல்ல முடியாது. பட் அதே நேரம் இன்றைக்கு வந்து தேர்தல் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதனுடைய ரியாலிட்டி எல்லாருக்கும் தெரியும். மக்கள் செல்வாக்கு, கட்சியின் செல்வாக்கு, பிரச்சார பலம் அப்படி இப்படிங்கிறத தாண்டி அந்த வாக்குகளுக்கு பணம் கொடுக்கிறது. ஏன்னா வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்கிறது தான் இன்றைக்கு வந்து ஒரு வேட்பாளருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. இந்த விலை கொடுத்து வாங்குறதுல பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து பயங்கர கில்லாடி. அதை கடந்த பல்வேறு தேர்தல்களில் அவர் நிரூபிச்சிருக்காரு. கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா வாக்காளர்களையே ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அவர்களுக்கு பணமும் பரிசும் கொடுத்ததாவெல்லாம் செய்தி வந்தது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் ஜெயிப்பதற்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவார், எப்படி வேணாலும் செலவு பண்ணுற ஆள் தான் செந்தில் பாலாஜி. அதனால் அவருடைய செல்வாக்குக்காக திமுகவுடைய பலத்தில் அவர் ஜெயிக்கலைனாலும் அவர் கொடுக்குற பணத்தை வைத்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து அதிமுக பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு என்றைக்குமே ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோன்னா நான் செகண்ட் பொசிஷனில் நான் இருக்கிறதே எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணுறதா சொல்கிறாங்க. அவங்களோட வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? சீமானுடைய வாக்கே சீமானுக்கு போகாது. அப்படி இருக்கும்போது அதிமுக வாக்கு எப்படி சீமானுக்கு போகும்? அதாவது கடந்த தேர்தல்களெல்லாம் அப்படி நடந்திருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து ஒரு செல்லாத வாக்காக மாற போகிறார். அதில் எந்த மாற்றமே இல்லை. என்னன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து ஒரு 4 முனை போட்டி அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி, ஸ்டாலின், விஜய் படத்துக்கு பக்கத்தில் சீமான் படத்தை போடுறது, இதையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 முனை போட்டி மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்து அவங்க உருவாக்குறாங்க. அதுக்கு காரணம்
கடந்த தேர்தலில் இவர் 36 லட்சம் வாக்குகள் வாங்கியது தான், கிட்டத்தட்ட ஒரு 8% வாக்குகள் வாங்கியதை வச்சு தான் இவரையும் வந்து ஒரு ரவுடியாக வந்து ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு எல்லாருமே மதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலில் அவருக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வாக்குகள் 6 லட்சம் வாக்குகளுக்கு மேல் கிடைக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானம். என்ன காரணம், கடந்த தேர்தலில் விஜய் ரசிகர்களுடைய பெருவாரியான வாக்குகள் சீமானுக்கு போச்சு. ஏன்னா அதிமுக திமுக மீது விஜய் ரசிகர்களுக்கு ஏற்கனவே கோபம். அது இல்லாமல் இவர் வந்து தன்னை விஜயினுடைய நண்பராக காட்டிக்கிட்டாரு. அதெல்லாம் சேர்ந்து சரி இவர் நம்ம விஜயுடைய நண்பர் தானேன்னு இவருக்கு வாக்களித்ததால் அவருக்கு 36 லட்சம் வாக்குகள் கிடைச்சது. இந்த தேர்தலில் விஜயே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கடுத்து இவர் விஜயை வந்து தாறுமாறாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து சீமான் வந்து இந்த முறை வந்து ரொம்ப ஒரு மோசமான தோல்வியை வந்து சந்திக்க போறாரு. அதுக்கடுத்து அதிமுக வாக்குகள் இந்த முறை தாவேகாவுக்கு செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அதிமுக எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட கட்சி. இன்னைக்கு எடப்பாடி கையில போயிடுச்சு, அது அந்த கட்சியினுடைய தலையெழுத்து. அது அல்லாம இன்னைக்கு அதிமுக வந்து அமித்ஷாவுடைய அடிமையா போயிடுச்சு, எடப்பாடியும் அடிமையா இருக்காரு. இது வந்து எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கும் ஜெயலலிதாவுடைய அபிமானிகளுக்கும் ஒரு பெரிய மன வருத்தத்தை கொடுத்துருக்கு. என்னடா அது, நம்ம புரட்சி தலைவி கையில் இருந்த கட்சி வந்து இப்போ இவர் கைக்கு போய் இப்படி ஆயிடுச்சுன்னு ஒவ்வொருத்தரும் வருத்தத்தில் இருப்பான். உண்மையான அதிமுக தொண்டை, அதாவது இந்த பதவிக்காக இருக்கிறவனுக்கு வந்து பிரச்சனை இல்லை, கட்சியை யார் வச்சிருந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு உண்மையான தொண்டனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கையில் கட்சியில் இருப்பதை அவமானமாக நினைக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்டவர்களுடைய வாக்குகளை தான் கரெக்டாக டார்கெட் பண்ணி விஜய் போகிற இடமெல்லாம் எம்ஜிஆரை பற்றி பேசுறது, அண்ணாவை பற்றி பேசுறது, ஜெயலலிதாவை பாயிண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு இவங்களை வந்து அவர் டார்கெட் பண்ணுறாரு. ஸோ அப்போ இவர்களுடைய வாக்குகள் நிச்சயமாக வந்து தாவேகாவுக்கு போகும், மற்றபடி நாம் தமிழருக்கு செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. மற்றபடி இப்போ அதிமுக வந்து அந்த 2வது பொசிஷன்லேயே இருக்கிறதே அவங்க ஓகேன்னு பார்க்குறத நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா சார்? இல்லை, அப்படி நினைக்க மாட்டாங்க. அவர்களும் ஜெயிச்சு நம்ம தான் ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தான் அவர்களுடைய ஆசையாக இருக்கும். ஆனால் கள நிலவரம் அப்படி இல்லை. நீங்கள் எப்போ வந்து பாஜக கூட போனீங்களோ அப்போவே வந்து நீங்கள் அந்த 2ஆம் இடத்தையே இழந்துட்டீங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு விஜய்க்கு வந்து இவ்வளவு பெரிய ரோல் ஏன் கிடைச்சிது அப்படின்னா, அதிமுக பலவீனமானது தான். அதிமுக ஒரு 3வது பிளேயராக மாறினதுனால தான் விஜயால் 2வது பிளேயராகவே வர முடிஞ்சுது. அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா விஜயால் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. என்ன காரணம்னா, இவங்க பாஜக ஆட்டி விற்கிற பொம்மையா எடப்பாடி மாறிட்டார். அதுதான் முக்கியமான விஷயம். அது வந்து ஒரு காமன் மக்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் மேலே பாஜகவை தமிழ் மக்கள் வந்து தங்களுடைய எதிரியாக பார்க்குறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இவன் வந்தானா நம்ம நாடு வந்து நல்லா இருக்காது, இங்கே வந்து மத நல்லிணக்கம் கெட்டு போயிடும், இங்கே வந்து மத பிரச்சனைகள் தலை தூக்கும், மத கலவரம் ஏற்படும் அப்படிங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சிங்கிறதுனால தான் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் இங்கே உள்ள அனுமதிக்கவே இல்லை. ஒரு நோட்டா லெவல்லையே தான் அதை வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வந்து நீங்கள் உங்கள் முதுகில் சுமந்துக்கிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களை எப்படி அவங்க வரவேற்பாங்க? ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். விஜயோட வேட்பாளர் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு மேலே அவங்க மேலெல்லாம் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எதனால் விஜய் அப்படி பண்ணியிருப்பாருன்னா, இவங்களை வந்து நம்ம லீடராக போட்டோன்னா திருப்பி அந்த பிரச்சனையே இதுக்கப்புறம் நடக்காதில்ல அப்படின்றத வந்து மனசில் வச்சு தான் விஜய் வந்து அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சீட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதை விஜய் தாவேகாவுடைய வேட்பாளர் பட்டியல் வந்து மிக குளறுபடியானது. இன்னும் சொல்ல போனால் விஜய் மீது நம்பிக்கை வைத்தவர்களெல்லாம் இன்றைக்கு அவர் மீது ஒரு அதிருப்தி அடைவதற்கே அந்த வேட்பாளர் பட்டியல் தான் காரணம், நமக்கு உட்பட. ஆனால் இதுக்கு முன்னால் ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ தாவேகாவில் முக்கிய நிர்வாகிகளுக்கு பணம் கொடுத்து சில பேர் வந்து அந்த சீட்டு வாங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு ஒரு தகவல் ரொம்ப நாளாகவே இருந்தது. புஷி ஆனந்த் பணம் கேட்குறாரு, ஆதவர்ஜனா பணம் கேட்குறாரு, நிர்மல்குமார் பணம் கேட்குறாருன்னு நிறைய செய்திகள் வந்தது. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு வதந்தி அல்லது தாவேகாவை பலவீனப்படுத்த, தாவேகாவை அசிங்கப்படுத்துவதற்காக இவங்க கிளப்பி விடுற பொய் அப்படின்னு தான் நம்மெல்லாம் நினச்சோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகா வேட்பாளர் பட்டியலில் பல வேறு கட்சியை சேர்ந்த நபர்கள் இடம் பிடிச்சது. நேற்று ஒரு கட்சியில் இருப்பான், நைட்டு அந்த தாவேகாவில் சேருவான், காலையில் அவனுக்கு வேட்பாளர் பட்டியலில் அவன் பேர் இருக்கும். ஸோ இப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னன்னா, அந்த பணம் கொடுத்து சீட்டு வாங்குறது அப்படிங்கிற அந்த விஷயம் வதந்தி இல்லை, உண்மை அப்படின்னு தான் இப்போ நம்ம நினைக்க தோணுது. நான் கேள்விப்பட்ட வரை பல பேர் பணம் கொடுத்து தான் சீட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து தாவேகாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனம். அதாவது பார்த்தீங்கன்னா, திமுகவை தீய சக்திங்கிறாரு, அதிமுகவை ஊழல் சக்திங்கிறாரு, தன்னை தூய சக்தியாக விஜய் சொல்லிக்கிறாரு.
ஆனால் உங்கள் கட்சி வேட்பாளர்கள்லேயே பல பேர் குற்ற வழக்கு பின்னணி கொண்டவங்களா இருக்காங்க. கஞ்சா கேஸில் உள்ளே போனவனா அது உள்ளார இருக்கான், பாலியல் வழக்கில் மாட்டினவன் அது உள்ளார இருக்கான், நான் சாதி வெறியேன்னு ஒருத்தன் கையை உயர்த்தி பேசுகிறவனா அது உள்ளார இருக்கான். அப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு தூய சக்தியாக இருக்க முடியும்? ஒரு நல்லாட்சி எப்படி உங்களால் கொடுக்க முடியும்? அப்போ அந்த தாவேகா மீது மக்கள் வைத்த நம்பிக்கையே இந்த வேட்பாளர் பட்டியல் வந்து காலி பண்ணிடுச்சு.